வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துடைய வெற்றிக்கு பிறகு ஜெயிலர் 2ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல இப்போ ஷாருக் கான் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு முக்கிய அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னும் நெறைய கேஸ்ட் வந்து ஆட் ஆகியிருக்கிறாங்க. அவங்க யாரு? இந்த படத்தினுடைய படப்பிடிப்புலாம் எப்ப முடிய போகுது? போன்ற எல்லா செய்திகளையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம். அ கூலி அந்த படம் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவந்த கடைசி படம். ஸோ அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 550 கோடிக்கு மேல வசூல் பண்ணி 2025ல அதிகமான வசூல குவிச்ச ஒரு படமா அது இருந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவிலயும் தமிழ்லயும் வந்து அதாவது தமிழ்நாட்டுல மட்டுமே இந்த படம் வந்து 190 கோடி கிட்ட வசூல் பண்ணி, தமிழ்நாட்டு வசூல்லயும் அது நம்பர் 1 இருக்கு. இந்த நிலையில ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு அடுத்ததா வந்து ஜெயிலர் 2ல நடிச்சிட்டு இருக்காரு. நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷன் பண்ற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொருட்செலவுல இந்த படத்த தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த படத்துல அ தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடிக்கிறார்ன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த படத்துல நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்.ஏ. சூர்யா நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து கன்ஃபார்ம் தான் அவர் நடிக்கிறாரு. அதேபோல ஹிந்தி நடிகை வித்யா பாலன் நடிக்கிறாங்க. அதுவும் வந்து கன்ஃபார்மான நியூஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி நடிகர் சக்கரவர்த்தி அதாவது மிதுன் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரஜினிக்கு ஈக்குவல் ஏஜ். இவர் வந்து கொல்கத்தாவை சார்ந்தவரு. பெங்கால் மற்றும் இந்தியில அதிக சினிமாவுல நடிச்சிருக்காரு. 350க்கும் மேற்பட்ட படங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறாரு. அதாவது பிஜேபியில வந்து எம்பியா இருந்தவரு. இவரும் வந்து இப்போ ஜெயிலர் 2ல நடிக்கிறாரு. இப்ப இவரு தான் ஒரு நியூஸ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லும்போது, அவர் வந்து ஷாருக் கான் அவர் வந்து இந்த படத்துல நடிக்கிறதா இப்போ தகவல் அவர் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால ஷாருக் கானும் இந்த படத்துல நடிக்கிறதால இந்த படத்துக்கு இன்னும் வேற லெவலான ஒரு மூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கூலி படத்துல இந்தி நடிகர் அமீர் கான் நடிச்சாரு. ஸோ அது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த படத்துல அது கொஞ்சம் ஒர்க் அவுட் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கும், இந்தி சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கு இருக்கு. இந்த நிலையில ஷாருக் கான்னும்போது அவரு இன்னும் வேற லெவலான ஒரு நடிகர். ஸோ அவரு வந்து இந்த படத்துல இணையிறது, இந்த படத்துக்கு மேலும் வேற லெவலான ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமாவுல ஹிந்தி சினிமா, அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னட சினிமா. இங்க 3 சினிமாவிலயும் 1000 கோடிய தாண்டி நெறைய படங்கள் வசூல்ல போயிட்டு இருக்குது. இந்த நிலையில தமிழ் சினிமால மட்டும் 1000 கோடி அந்த படமும் இன்னும் தொடல. ஸோ இந்த நிலையில ரஜினிகாந்துடைய கூலி படம் அது பண்ணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அது பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெயிலர் 2 தான் அத பண்ண போகுது. ஷாருக் கான் உட்பட மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள் இதுல நடிக்கிறதால, இந்த படத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி இப்போ தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஷாருக் கானே நடிக்கிறாருன்றதால இந்த படத்துக்கு மேலும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த படத்துல மிகப்பெரிய காஸ்டிங் இருந்தது. நம்மளுக்கு அந்த இதுலயே தெரியும். அதாவது ஜெயிலர்லயே தெரியும் எவ்வளோ பெரிய காஸ்டிங் இருந்ததுன்னு. மோகன்லாலு, சிவராஜ்குமார்ன்னு சொல்லி மிகப்பெரிய காஸ்டிங்லாம் அதுல இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய திரையுலகமே அதாவது உலக திரையுலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஷாருக் கான், ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார்ன்னு சொல்லி பார்க்கும்போது இது வேற லெவலான ஒரு மூவ்மெண்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்.ஏ. சூர்யா அவர் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாராலயும் பாராட்டப்படுறாரு. அவரும் வந்து முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. வித்யா பாலன் அவங்களும் சிறந்த நடிகை. ஹிந்தில அவங்களும் நடிக்கிறாங்க. அதேபோல ரம்யா கிருஷ்ணன் எல்லாருமே எல்லா கேஸ்டிங்கும் வந்து வேற லெவலா இருக்கிறதால, இந்த படத்துக்கு வேற லெவலான எதிர்பார்ப்பு இருக்கு. அதேபோல விநாயகன் அவருடைய ஃபிளாஷ்பேக் எதனா காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதனால மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் குரு இருக்கு இந்த படத்துல. ஸோ இந்த கேஸ்டிங்க பார்த்தாவே இது வந்து கண்டிப்பா 1000 கோடிய தொடும் அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லிட்டு வர நிலையில, இந்த படத்துக்கு மேலும் மேலும் அதிகமான எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்குது. இப்ப கூட சமீபத்துல சிவராஜ்குமார் அவர் வந்து ஷூட்டிங்ல கலந்துட்டு இருக்காரு. அவருடைய காட்சிகள் ஜனவரி 1 வீக் வரைக்கும் போகுன்ற மாரி அவரு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்த ஏற்படுத்த போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து